எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வெறும் ஐஇசி சர்டிபிகேட் போதுமா? எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஐஇசி சர்டிஃபிகேட் மட்டும் போதாது. ஏடி கோட் இல்லைன்னா உங்க ஷிப்மெண்ட் மூவ் ஆகாதுங்க. அஸ்வியடி கோட்னா என்ன? ஏடி கோட் இது ஒரு 14 டிஜிட் நம்பர். இது உங்க பேங்க் அவங்களோட லெட்டர் இல்ல. ஆர்பிஐ கொடுத்த ஃபார்மேட் படி உங்களோட ஐஇசி டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் அண்ட் ஏடி கோட் நம்பர், அந்த ஃபாரெக்ஸோட பிரான்ச் அட்ரஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் உங்க ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனுக்கு மெயின் கீ. இது எப்ப யூஸ் ஆகும்னா, ஏடி கோட் நம்பர் இல்லைன்னா ஷிப்பிங் பில் ஜெனரேட் பண்ண முடியாது ஐஸ் கேட்ல. இதனால ஸ்ட்ரெயிட்டா உங்க குட்ஸ்ல ஸ்டக் டிலே கேரண்டி. இது ஆர்பிஐ ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா ஏடி கோட் மஸ்ட். ஷிப்பிங் பில் எல்லாம் கரெக்டா போட்டு ஜிஎஸ்டி ஃபைலிங் மந்த்லி கரெக்டா பண்ணீங்கன்னா 2 மந்த்ஸ்ல உங்களோட ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட், டிராபேக்ஸ் எல்லாமே உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐஇசி சர்டிஃபிகேட், ஏடி கோட ரெடியா வச்சுக்கோங்க. ஹெல்ப்புக்கு எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க.